இரவில் ஆழ்ந்த உறக்கத்துல திடீரென்று யாரோ நம்மை அமுக்குறது போல உணர்ந்திருக்கீங்களா? அப்ப எழ முடியாம, கத்த முடியாமன்னு கைகள் கால்கள் அசைக்க முடியாம நம்ம மேல பேய் உட்காந்து அமுக்குற மாதிரி தோணும். அப்படி உங்களுக்கு நடந்திருந்தா அதுக்கான விளக்கம் தான் இந்த வீடியோ. என்ன கண்ணுங்களா, நல்லா இருக்கீங்களா? நான் உங்க அம்புஜம் பாட்டி. நேத்து ராத்திரி பேய் அமுக்கிச்சுன்னு நிறைய பேரு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். நமக்கும் அது நடந்திருக்கலாம். அதுக்கு என்ன காரணம் சொல்லுவாங்க தெரியுமா? சுடுகாட்டு வழியா வந்திருப்பே, கறி சாப்பிட்டு ராத்திரி வெளியே சுத்தி இருப்பே அப்படின்னு பயமுறுத்தி வேப்பில அடிச்சு திருநீர் பூசுறதெல்லாம் செய்வாங்க. ஆனா உண்மையில இது பேய் வேலை இல்ல, இது ஒரு தூக்க கோளாறு. இதுக்கு பேரு ஸ்லீப் பாரலைசிஸ்னு சொல்லுவாங்க. நாம் தூங்கும் போது நம்ம உறக்கம் பல நிலைகள்ல நடக்கும். முதல் நிலை மேலோட்டமான உறக்கம், இதுல இருந்து எளிதா எழுந்திரலாம். இரண்டாவது நிலை இதய துடிப்பு, உடல் வெப்பம் குறையும். அடுத்த நிலைகள்ல நம் திசுக்கள் மற்றும் தசை சீர் செய்யப்பட்டு ஆழ்ந்த உறக்க நிலையில இருப்போம். இந்த நேரத்துல எழுப்புனா நமக்கு கோபம் வரும், கடுப்பா இருக்கும். கடைசி நிலைதான் ரெம், ரேபிட் ஐ மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்துல கண்கள் வேகமா அசையும், மூளை ரொம்ப ஆக்டிவா இருக்கும். இதுதான் கனவுகள் காணும் நிலை. இந்த நிலையில தான் நாள் முழுக்க சேகரிச்ச தகவல்களை ஒழுங்குபடுத்தும் வேலை நடக்கும். நினைவுகளும் அனுபவங்களும் கனவா தோன்றும். இந்த நேரத்துல நம்ம உடம்பு அசையாம இருக்க மூளை தசைகளை தற்காலிகமா லாக் பண்ணி வைக்கும். ஏன்னா நாம் கனவில ஓடினாலும் அடித்தாலும் அதை நிஜத்துல செய்யாம இருக்கத்தான். இந்த நிலையில் மூளையால் சுற்றி என்ன நடக்கிறது என்று உணர முடியாது. இந்த நேரத்துல திடீர்னு விழிச்சா என்ன நடக்கும்? கண்கள் திறந்திருக்கும், ஆனா மூளை இன்னும் கனவு பார்த்துக்கிட்டே இருக்கும். இந்த நேரத்துல மூளை உடம்ப லாக் பண்ணி வச்சிருந்த நிலையிலிருந்து மீண்டும் செயல்படுத்த கொஞ்சம் நேரம் ஆகும். அந்த நேரத்துல கண்கள் திறந்திருக்கும். ஒரு பக்கம் கனவு ஓடிக்கொண்டிருப்பதாலும் நிஜம் எது கனவு எது என்று புரியாம கனவில பார்த்ததெல்லாம் நிஜத்துல நடக்கிற மாதிரி தோணும். எழ நினைச்சாலும் எழ முடியாது, கத்த நினைச்சாலும் கத்த முடியாது. இதுக்கு தான் பெயர் ஸ்லீப் பாரலைசிஸ். இதுதான் நமக்கு நடக்கும். பேய் அமுக்கு மாதிரி தோணும். இது ரெண்டு மாதிரி வரும். ஒன்னு சாதாரணம், ரெண்டாவது அடிக்கடி வரும். அடிக்கடி வந்தா மருத்துவரை கண்டிப்பா பார்க்கணும். சுருக்கமா சொன்னா மூளை விழிச்சிருக்கும், உடம்பு தூங்கி கொண்டிருக்கும். அந்த நேரத்துல நடக்கும் ஒரு விஷயம் தான் இது. இது பேய் அமுக்கிறது கிடையாது. ஒரு காலத்துல நானும் அப்படி நினைச்சவதான். அதனால கண்ணுங்களா, பேய் நம்பி பயப்படாதீங்கள், அறிவியலை நம்புங்க. இன்னொரு கிராமத்து ரகசியத்தோட நாளைக்கு வர்றேன். அது வரைக்கும் பாரு, லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க.